வணக்கம் சார், வணக்கம். இப்போ வந்து நம்ம அபயம் வெப்சைட்டு வந்து அப்டேட் ஆகிருக்கு. அதனால் புதிய லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் கீழே. இப்போ வந்து பழைய லிங்க்கு ஷார்ட்கட் வச்சுருந்தீங்கன்னா முதல்ல அதை டெலீட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நான் கொடுக்குற லிங்க்கை வந்து டச் பண்ணுங்கள். இப்போ நான் டச் பண்ணுறேன். ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ அபயமோட வெப்சைட்டு, கம்பெனி வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும். இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே கொண்டு போங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போங்க. இல்லை என்னென்ன ப்ராடக்டெல்லாம் இருக்குதுன்னு வர லிஸ்ட்டு வரும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு தான் இது தேவை. இப்படியே மேலே கொண்டு போங்க. அப்புறம் நம்ம வந்து கம்பெனியோடைய பிளான் பிடிஎஃப் அந்த வீடியோ இருக்கும். அது நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். அது ஹிந்தியில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கம்பெனியோட குயிக் லிங்க்னு வரும். அதில் வந்து கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அபவுட்டஸ்ஸு, காண்டாக்டர்ஸு, அட்மின் லாகின் இருக்கு இல்லையா? அட்மின் லாகின் கீழே பாருங்கள், மெம்பர் லாகின் இருக்கும். அதுக்கு கீழே வெண்டார் லாகின் இருக்கும். வெண்டார் லாகின் நமக்கு தேவையில்லை. அட்மின் லாகின் நமக்கு தேவையில்லை. மிடில் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர் லாகின் இருக்குது. அந்த மெம்பர் லாகினை டச் பண்ணுங்கள். இப்போ நான் மெம்பர் லாகினை டச் பண்ணிட்டேன். ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ மெம்பர் லாகின் பேஜ் வந்துடுச்சு. இந்த இடத்துல வந்த உடனே யூசர் நேம் கேட்கும். அந்த யூசர் நேம்ங்கிற இடத்துல நீங்கள் டச் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே வந்து பாஸ்வேர்டெல்லாம் சேமித்து வச்சுருக்கிறேன். இப்போ என்னுடைய ஐடி AVI 7659 இருக்குது. அதை நான் டச் பண்ணுறேன். அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் புதிய டேஷ்போர்டு. இதில் மேலே வந்து ஆக்டிவ்னு இருக்கும், மெம்பர் ஸ்டேட்டஸும் ஆக்டிவ்னு இருக்கும். அதுக்கப்புறம் வியூ டீட்டெயில்ஸில் வந்து இன்சென்டிவ் அமௌண்ட்டு அப்படிங்கிற வரும். ஒவ்வொருத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். நம்ம என்ன பொசிஷனில் இருக்கிறோம், ARDங்கிற பொசிஷனில் இருக்கிறோம். இதில் வந்து இப்படி ஒன்றுன்னா வந்துகிட்ருக்கோம். இப்போ வந்து கீழே பாருங்கள் KYC ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். எனக்கு அப்ரூவ்டு இருக்குது. மற்றவங்களுக்கு பெண்டிங்குன்னு காமிக்கும். இப்படியே போய்கிட்டு இருக்கோம். நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பில்லு பர்ச்சேஸ் பண்ணியிருக்குங்கிறத மை ஆர்டரில் போய் பார்க்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மை கரண்ட் மந்த்து டோட்டல் PVன்னு இருக்குது. இப்போ 210.55 பாயிண்ட் இந்த மாதம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்களும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதம் வந்து டோட்டலாக இது வரைக்கும் வந்து 10 மாதம் நம்ம வந்து 200 பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்திருக்கோம். அதனால் என்னுடைய கேஷ்பேக்கு அபயம் ஷாப்பிங் போனஸ் வந்து 50,000 ரூபா காமிக்குது. இவ்வளோ தான் சார் டேஷ்போர்டு, இவ்வளோ தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படி நான் ரிவர்ஸில் வரேன். பேக் கொடுத்தாச்சு. பேக் கொடுத்த உடனே இந்த இடத்துல பாருங்கள், மேலே வந்து ஒரு சிகப்பு அம்புக்குறி இருக்கும் ரைட் ஹேண்ட் டாப் கார்னரில். ஏன்னா இந்த இடத்துல மெம்பர் லாக்கினுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கக்கூடிய இடம். இதை நம்ம என்ன செய்யணும், அந்த ரெட் ஆரோவை டச் பண்ணுங்கள். அப்ளைன் ஆரோவை டச் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கூகுள் குரோமுடைய இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆடு டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா? அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டேன்னா மெம்பர் லாகின் கேட்கும். இது கீழே வந்து ஆடுன்னு இருக்கு இல்லையா? அந்த ஆடை டச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து மெம்பர் லாகின் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிறேன். எடிட் பண்ணிக்கிட்டு ஆடி டு ஹோம் ஸ்க்ரீன் நான் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிறேன். எடிட் பண்ணிவிட்டு ASC கேண்டீன் போட்டுக்கலாம். ASC லாகின் அப்படின்னு போட்டுக்கலாம். ASCனா அர்த்த சைனிக் கேண்டீன் லாகின் அப்படிங்கிறதுடைய மீனிங்காக நான் ASC கேண்டீன் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் ஆடை கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும்.
ஷார்ட்கட் கிரியேட் ஆகிடும். இப்போ ஷார்ட்கட் கிரியேட்டட்னு வந்துடுச்சு மெசேஜ். இப்போ நான் வந்து திரும்பவும் நான் என்னுடைய ஐடியை டச் பண்ணுறேன். இப்போ வேறு ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நரேந்திரகுமார் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இந்த மாதிரி பாருங்கள், அவரும் 10 மாதம் வாங்கியிருக்கிறாரு, அவருக்கும் 50,000 காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம வெளியில் வந்துடலாம். இதுதான் சார் ப்ரொசீஜரு. அப்புறம் இப்போ பாருங்கள், ரைட் சைடில் ஒரு 3 கோடு இருக்கான், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டீங்கன்னா கீழே பாருங்கள், பாட்டமில் லாக் அவுட்டுன்ட்டு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். லாக் அவுட் கொடுத்தாச்சுன்னா நம்ம வெளியில் போயிடலாம். இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சு சார். இவ்வளோ தான் சார். ஓகே சார், தேங்க்யூ. இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியலைன்னா எனக்கு திரும்ப கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே சார், நன்றி சார், வாழ்த்துக்கள்.